அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். வாக்கு எண்ணிக்கை பணிகளில் கவனமுடன் இருக்க வேண்டும் என அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி முகவர்களை அதிமுக பொதுச் செயலாளர் அறிவுறுத்தியிருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். வாக்கு எண்ணிக்கை பணிகளில் கவனமுடன் இருக்க வேண்டும் என அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி முகவர்களை அதிமுக பொதுச் செயலாளர் அறிவுறுத்தியிருக்கிறார். வாக்கு எண்ணிக்கை பணிகளில் கவனமுடன் இருக்க வேண்டும் என அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி முகவர்களை அதிமுக பொதுச் செயலாளர் அறிவுறுத்தியிருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பாக கழக பொதுச் செயலாளர் தெரிவித்திருக்கிற அறிக்கையில், தேர்தல் என்று வந்தாலே அதை நேர்மையாகவும் நேர்கொண்டும் களமாடுகின்ற இயக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதை மீண்டும் பறைசாற்றுகின்ற விதமாக நடந்து முடிந்த நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தலை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அடலேறுகள் நேர்மையாகவும் நெஞ்சுரத்தோடும் கண்ணியத்தோடும் எதிர்கொண்டு முடித்திருக்கிறோம் எனவும், அனைவருக்கும் என் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் எனவும், நடந்து முடிந்த நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மக்கள் பெருவாரியான ஆதரவையும் வாக்குகளையும் வாரி வழங்கியிருக்கிறார்கள் என்றும், நடைபெற்று கொண்டிருக்கின்ற விடிய திமுக அரசின் மீது இருக்கின்ற விருப்பம், இந்த பொம்மை முதலமைச்சர் மீது இருக்கின்ற நம்பிக்கையின்மையும் இந்த தேர்தலில் பெருவாரியாக வெளிப்பட்டிருப்பதை நாம் கண்கூடாக கண்டிருக்கிறோம் என்றும், எப்படி தேர்தலை நாம் நேர்மையாகவும் நெஞ்சுரத்தோடும் சந்திக்க பழக்கப்பட்டிருக்கிறோமோ அதற்கு நேர் எதிர்மாறாக இந்த விடிய திமுக அரசு எந்த தேர்தல் ஆனாலும் எப்படி புறவாசல் வழியாக ஆட்சியை பிடிக்கலாம், எப்படி வாக்காளர்களின் கவனங்களை திசை திருப்பி மடைமாற்றி அவர்களின் வாக்குகளை களவாடலாம் என்ற எண்ணத்தோடு தொடர்ந்து தேர்தலில் வாக்குகளை களவாடி புறவாசல் வழியாகவே ஆட்சி கட்டிலில் ஏறி பழக்கப்பட்டவர்கள் என்றும், அதை தொடர்ந்து செய்வதற்கு உண்டான முயற்சியை இந்த தேர்தலில் எடுத்திருக்கிறார்கள் எனவும், தேர்தல் முடிந்து வாக்கு எண்ணும் நாளுக்காக நாம் காத்திருக்கிறோம் எனவும், மக்கள் நல்ல தீர்ப்பை வழங்குவதற்கு தயாராக இருந்து அந்த தீர்ப்பை எதிர்நோக்கி இருக்கின்ற இந்த வேளையில் வாக்கு எண்ணும் மையங்களுக்கு செல்லக்கூடிய முகவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவும், நாடாளுமன்ற மக்களவை பொது தேர்தலுக்கான வாக்குப்பதிவு 19/4/2024 அன்று முடிந்துள்ள நிலையில் 4/6/2024 அன்று வாக்கு எண்ணும் பணி நடைபெற உள்ளது. இதற்காக கழகத்தின் சார்பிலும் கூட்டணி கட்சிகளின் சார்பிலும் முகவர்களாக நியமிக்கப்பட்டிருக்கும் அனைவரும் மிகுந்த கவனத்துடனும் விழிப்புணர்வும் பணியாற்றி வெற்றிக்கனியை சிந்தாமல் சிதறாமல் பெற்று கழகத்திற்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் சமர்ப்பிக்கும் வகையில் பின்வரும் அம்சங்களை நினைவில் கொண்டு பணியாற்றிட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்வதாகவும், வாக்கு எண்ணிக்கையின் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கிய அம்சங்களாக கழக பொதுச் செயலாளர் தெரிவித்திருப்பதாவது, வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நாளான 4/6/2024 அன்று கழகத்தின் சார்பிலும் கூட்டணி கட்சிகளின் சார்பிலும் நியமிக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் அனைவரும் அந்தந்த மாவட்ட கழக செயலாளர்கள் மற்றும் வேட்பாளர்களின் அறிவுறுத்தலின்படி தேர்தல் ஆணையம் குறிப்பிட்ட நேரத்திற்கு 1 மணி நேரம் முன்பாகவே தேர்தல் நடத்தும் அலுவலரால் தங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் அடையாள அட்டையுடன் வாக்கு எண்ணும் மையங்களுக்கு சென்றுவிட வேண்டும் என்றும், எக்காரணம் கொண்டும் காலதாமதமாக செல்லக்கூடாது எனவும், வாக்கு எண்ணும் மையத்தில் வாக்கு எண்ணும் மேஜைகளுக்கு ஏற்றாற்போல் வாக்கு எண்ணும் முகவர்களை நாம் நியமித்திருக்கிறோம் எனவும், அந்த முகவர்கள் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற நாற்காலிகளில் முதலில் சென்று அமர்ந்துவிட வேண்டும் எனவும், வாக்கு எண்ணும் மையத்திற்கு உள்ளே சென்றவர்கள் வாக்கு எண்ணிக்கை முடிவுற்று தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படுகிற வரை எக்காரணம் கொண்டும் வாக்கு எண்ணும் மையங்களில் இருந்து வெளியே வரக்கூடாது எனவும், மிகுந்த கவனத்தோடு வாக்கு எண்ணிக்கையை உற்று நோக்க வேண்டும் என்றும், வாக்கு எண்ணிக்கை மையங்களில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் அனைத்தும் முறைப்படி செய்யப்பட்டுள்ளனவா என்பதை உறுதி செய்திட வேண்டும் எனவும், வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வைக்கப்பட்டுள்ள சீல் முறையாக உள்ளதா என்பதை உறுதி செய்திட வேண்டும் எனவும், வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளும் ஏற்கனவே படிவம் 17C படி வாக்குப்பதிவு நாளன்று பதிவு செய்யப்பட்ட வாக்குகளும் சரியாக உள்ளதா என்பதை சரிபார்த்து கொள்ள வேண்டும் எனவும், வாக்கு எண்ணிக்கையின் முடிவுகள் ஒவ்வொரு சுற்று முடிவிலும் அறிவிக்கப்படும் போது நீங்கள் குறித்து வைத்திருக்கிற வாக்குகள் தேர்தல் நடத்தும் அலுவலரால் சரியாக அறிவிக்கப்படுகிறதா என்பதை
கவனமுடன் பார்க்க வேண்டும் என்றும், ஏதேனும் மாறுதல்கள் இருக்கின்ற பட்சத்தில் வாக்கு எண்ணிக்கையை தொடராமல் தேர்தல் நடத்தும் அலுவலரிடத்தில் தெரியப்படுத்த வேண்டும் எனவும், உங்களுக்கு வருகின்ற ஐயங்களை வாக்கு எண்ணும் மையத்தின் மீதான மேஜையின் முன்பு அமர்ந்திருக்கின்ற வேட்பாளரின் தலைமை முகவரிடத்தில் தெரியப்படுத்தி அதை எழுத்துப்பூர்வமாக வேட்பாளரின் சார்பாக தேர்தல் நடத்தும் அலுவலரிடத்திலே கொடுத்து அதற்குண்டான ஒப்புகையை கட்டாயம் கேட்டு பெற வேண்டும் எனவும், அதன் பின்னர்தான் அடுத்த சுற்று வாக்கு எண்ணிக்கை நடைபெறுமாறு பார்த்து கொள்ள வேண்டும் எனவும், வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபட்டுள்ளவர்கள் யாரேனும் மாற்றுக் கட்சியினருக்கு ஆதரவாகவும் முறைகேடாகவும் செயல்படுகிறார்களா என்பதை உன்னிப்பாக கண்காணித்து குறைகள் இருப்பின் சம்பந்தப்பட்ட மேலதிகாரிக்கு உடனடியாக தகவல் தெரிவித்து உரிய தீர்வினை காண வேண்டும் எனவும், திமுகவினர் வதந்திகளை பரப்புவதிலும் தில்லுமுள்ளு செய்வதிலும் வன்முறையில் ஈடுபடுவதிலும் மிகவும் கைதேர்ந்தவர்கள் என்பதை இந்த நாடே நன்கு அறியும் எனவும், இதற்கு கடந்த காலங்களில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை உதாரணமாக சொல்லலாம். ஆகவே வாக்கு எண்ணும் மையங்களில் திமுகவினரால் தில்லுமுள்ளு ஏதேனும் நடத்தப்படுகிறதா என்பதை மிகுந்த விழிப்போடு கண்காணித்து முறைகேடுகள் துஷ்பிரயோகங்கள் ஏதேனும் நிகழ்ந்தால் அது சம்பந்தமாக மேலதிகாரிக்கு உடனடியாக தகவல் தெரிவித்து உரிய தீர்வு காண வேண்டும் எனவும், கழகத்தின் சார்பிலும் கூட்டணி கட்சிகளின் சார்பிலும் நியமிக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் அனைவரும் தங்களுக்கான வாக்கு எண்ணிக்கை மையங்களில் அனைத்து சுற்று வாக்கு எண்ணிக்கையும் நிறைவடைந்து முடிவு அறிவிக்கப்பட்ட பின்னர்தான் அங்கிருந்து வெளியே வர வேண்டும் எனவும், கழகத்தின் சார்பிலும் கூட்டணி கட்சிகளின் சார்பிலும் போட்டியிடும் வேட்பாளர்கள் மற்றும் அவர்களுக்கென நியமிக்கப்பட்டுள்ள சீஃப் ஏஜென்ட்களும் தங்களுக்கான வாக்கு எண்ணும் மையங்களில் வாக்கு எண்ணும் பணி முறையாக நடைபெறுகின்றனவா என்பதை விழிப்புணர்வோடு கண்காணிக்க வேண்டும் எனவும், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வெற்றியை உறுதி செய்திடும் வகையிலும் மக்கள் தீர்ப்பு நிலைநாட்டப்படும் வகையிலும் அனைவரும் மிகவும் விழிப்புணர்வுடன் இருந்து பணியாற்றுங்கள். இது ஜனநாயக பயிர் தலைத்தோங்க நாம் அனைவரும் ஆற்ற வேண்டிய இன்றியமையாத கடமை என்பதை நினைவில் கொண்டு பணியாற்றிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாகவும், நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும், இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் என்ற வரிகளுக்கு ஏற்ப பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர், மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா ஆகியோருடைய வழியில் இந்த தேர்தலை நாம் கடமை உணர்வோடும் இராணுவ கட்டுப்பாட்டோடும் கழகம் ஈட்ட பணியை சிறமேற்கொண்டு தேர்தல் பணிகளை நல்ல முறையில் ஆற்றியிருக்கிறோம் என்றும், அதன் தொடர்ச்சியாக வாக்கு எண்ணிக்கை பணிகளையும் கவனமுடன் மேற்கொண்டு மாபெரும் வெற்றிக்கணியை பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர், இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம் என்று சூளுரை ஏற்போம் எனவும், மீண்டும் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி தனது அறிக்கையின் வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்.